இந்த சபைக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறேன். எங்களுடைய திருப்பூர் டாலர் சிட்டி இன்னைக்கு 35,000 கோடி இன்னைக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது, 30,000 கோடி டொமஸ்டிக் ஆகிட்டு இருக்குது. டிஷர்ட் பணியில் இந்தியாவிலே இன்றைக்கி நம்பர் 1 நிறுவனது. என்ன கொடுமைனா, எங்கள் போரில் இன்றைக்கி தண்ணி எடுத்தோம்னா இன்றைக்கி பச்சை கலரில் தண்ணி வருது, நாளைக்கு சிகப்பு கலரில் வருது, நாளான்னைக்கு ப்ளூ கலர் வருது. ஏன்னா பக்கத்தில் எந்த டெய்களில் என்ன கலர் போட்டாங்களோ அந்த தண்ணி தண்ணிக்கு வருது. இதைத்தான் நாங்கள் குடிச்சிட்டு வேண்டிய சூழ்நிலையை பார்த்து கவர்மெண்ட் எல்லாம் வந்து துபாய் மாதிரி 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து தண்ணி கொண்டு வந்து நாங்கள் குடிச்சிட்ருக்கிறோம். இந்த பாதிப்பை நேரடியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிக கேன்சர் பாதிப்பு இருக்கக்கூடிய மாவட்டம் திருப்பூர், ஈரோடு, கரூர். நல்லா புரிஞ்சுக்கு. தண்ணி கெட்டு போச்சு, ஒரு டம்ளர் கூட வந்து குடிக்க முடியாதுங்கிறது. இது எல்லாம் மைண்டில் வச்சுட்டு நாம் ஆடை உடுத்தணும், மானம் காக்கிறதுக்கு ஆடை உடுத்தணும், அது தப்பே கிடையாது. ஆனால் அதை கலர் கொடுத்து உடுத்தணுமா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு வெள்ளை வெள்ளை உடுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ராமராஜ் காட்டன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை எடுத்தது என்று கூறி இன்றைக்கி ஒரு பக்கம் சொல்லுவேன். நீங்கள் ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டினீங்கன்னா வீட்டில் ஒரு 100 மரம் வச்சது சமம். இன்றைக்கி மண்ணு கட்டிடுச்சு. மண்ணில் வந்து 0.4% நுண்ணு இருந்தால் தான் தாவரம் வளரும். இன்றைக்கி 0.04% தான் இருக்குது. அதனால் கெமிக்கல் போட்டால் தான் இன்றைக்கி பயிர் வளர இன்றைக்கி தானியத்தை எடுக்க முடியும். அந்த கெமிக்கலை சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகுது நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கி அதுக்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வனமண்டிய ஃபவுண்டேஷன் நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த தென்னீரா வச்ச மாதிரி பயோச்சார் ஒன்று வந்து நாங்கள் ஆரஞ்சு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த பயோச்சார் ஒரு ஏக்கராக்கு ஒரு கிலோ போட்டோம்னா, இந்த 10 கிலோ போட்டோம்னா அந்த பயோச்சார் நுண்ணுயிர் வந்து 4% அதிகமாகி 100 வருஷத்துக்கு அப்படி இருக்கிற அளவுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சி அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். இது அரசாங்கத்துக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம். இது எல்லாம் தான் வந்து அடுத்த இந்த பொல்யூஷன்லேருந்து மாறுபட்டு நமக்கு ஒரு ஆர்கானிக்காக நமக்கு நல்ல துணி போட்டுக்கலாம், நல்ல கார் வாங்கிக்கலாம், நல்ல வீடு கட்டிக்கலாம், நல்ல சாப்பாடு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி புரிய வச்சு மண்ணை வளமாக மாற்றுறது நம்முடைய ஒவ்வொரு கடமை. இன்றைக்கி நம்ம கடவுளுக்கு வந்து கடவுள் சொல்கிறோம், தெய்வம் சொல்கிறோம், இறைவன் சொல்கிறோம், நிறைய பேர் வச்சு கூப்பிட்றோம். ஆனால் இங்கிலீஷில் கடவுளுக்கு ஒரே பேர் தான் இருக்குது, காட் அப்படின்னு. GOD, காட். அவருடைய வேலை என்ன அப்படின்னா G ஃபார் ஜென்ரேஷன், ஜென்ரேட்டிங், உற்பத்தி பண்ணுறது. O ஃபார் ஆப்ரேஷன், D ஃபார் டெஸ்ட்ராய். ஒரு கடவுளுடைய வேலை இதுதான். இந்த மண்ணும் அதை தான் பண்ணிட்டு இருக்கு. கடவுள் வேறு, இயற்கை வேறு இல்லை. இந்த மண்ணுமே கடவுள் தான். இந்த மண்ணுமே ஜென்ரேட் பண்ணுது, நம்மளை காப்பாற்று.